அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அல்லாவின் திருப்தி, கடவுளின் திருப்தியை நம்ம எப்படி அடையிறது, அதை அதை பத்தி அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்மளோட நோக்கம் உண்மையிலேயே தூய்மையானதா இருக்கா, அல்லது காட்டிக்குள்ளதான் செய்யறோமா, இல்ல போலித்தனமா இருக்கமா, உண்மையிலேயே நம்ம சரணடைந்தவர்களா இருக்கமா, நம்மளோட செயலு நம்மளோட எண்ணம் எல்லாமே அல்லாவுக்காக இருக்கா, இல்ல மக்களுக்காக உள்ளது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். நம்ம போன வாரம் ஜும்மால கூட பார்த்தோம், அல்லாஹ் குரான்ல பல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பல கேள்விக்கு அல்லாஹ் எதுக்கு நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா, அதை நம்மளே பரிசீலிச்சுக்கிட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிருக்கு, சீர்திருந்தி நம்ம கரெக்ட் பண்றதுக்காக அல்லாஹ் அவ்வளவு கேள்வி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதை நம்மளுக்குள்ளேயே நம்ம ஆன்சர் நம்ம சரி பார்த்துக்கணும். அதுல ஏதாவது நம்ம தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உள்ள இதுலதான் இப்ப நம்ம திருப்தி, நம்ம யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்மளோட எல்லா செயலும் நம்ம செய்யறோம். நம்மளோட தொழுகை, நம்மளோட தர்மம், நம்ம பேசுறது, நம்ம வாழ்க்கை, இது எல்லாமே யாரை திருப்தி அடையப்படுத்துறதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம செக் பண்ணிக்கணும். ஆனா மத்தவங்க கேள்வி கேட்கும் போது நம்ம உதட்டளவுல பதில் சொல்லிடுறோம். அது அல்லாஹ் குரான்லயே சொல்லி காமிச்சிருக்காங்க. வானம் பூமி படைச்சது யாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரு, உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குறது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம டக்குன்னு அடுத்த செகண்டே அல்லான்னு சொல்லிடுறோம். ஆனா நம்மளுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சில சமயத்துக்கு நம்ம மறந்துடுறோம். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரை நினைக்கிறோம், டக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது நம்ம யாரை நினைக்கிறோம், அல்லாஹ்வை நினைக்கிறோமா, இல்லை வேற எதையாவது நம்ம பணத்தையோ இல்லை மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை சார்ந்துடாம மற்றவங்களுக்கு நம்ம அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொள்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பரிசோதிச்சு பார்த்துக்கினேன். அந்த இதுல நம்ம யாரை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னு உள்ளதை நம்ம இன்ஷால்லா நம்ம பார்க்கணும். சூரா 2 வசனம் 107 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றனர். இத்தகைய வழிபடுவர்களின் பால் கடவுள் இரக்கம் மிக்கவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் கொள்றாங்க. நம்ம வாழ்க்கையை அல்லாஹ்க்காக அர்ப்பணிக்கும் போது அல்லாஹ் நம்ம மேல இரக்கம் கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது நம்மளாலலாம் எட்ட முடியாது அப்படின்னு உள்ளது இல்லை. வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனா அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்துறது. நம்ம குடும்பத்தோட இருக்கணும், வியாபாரம் பண்ணணும், மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. எல்லாத்துலயும் அல்லாஹ் சொன்ன மாதிரி அமைச்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை அல்லாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. நம்ம இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுல 6ல 102 கூறுவீராக, என்னுடைய தொடர்பு தொழுகை, என்னோட வழிபாட்டு அனுஷ்டானங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே பிரபஞ்சத்தின் ரட்சகரான அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட வழிபாடு, நம்மளுடைய வாழ்வு, மரணம் எல்லாமே அல்லாவுக்காக இருக்குன்னு, அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு. இப்ப அல்லாவை எப்படி திருப்திப்படுத்தணும்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சில நான் கடவுளை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே திறந்துட்டு எந்தவித பிசினஸும் இல்லாம குடும்பமே இல்லாம ஒரு சன்னியாசி மாதிரி போறது அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளேயே பிசினஸுக்குள்ளேயே இருந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. ஆனா நீயத், நம்மளோட நோக்கம் ஒவ்வொன்றும் அல்லாவுக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொரு செயலையும் வழிபாடாக மாத்திடுவாங்க. நம்ம வழிபாடுனா தொழுகை மற்றது அதெல்லாம் வழிபாடு, மற்றது ஒரு சின்ன சின்ன விஷயமா வழிபாடா மாட்டிடுறாங்க. அன்றாட செய்யற செயல் தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம ட்ரெஸ் போடுறோம், அல்லது நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அப்போதைக்கு அல்லாஹ் வந்து எப்படி உடை அணின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வாங்குறது. இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து பெண்களுக்கு சொல்லும் போது ஆடையை நீளப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உள்ள மாடர்ன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டா மற்றது மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லாதத அதாவது அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றமான உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து இது இருக்கு. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணாம நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நீளப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கி உடுத்துறதும் அது வந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அல்லாஹ் எப்படி சாப்பிடணும்னு, எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தரமா உண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெருமீனிய சாப்பிடாதங்க, அளவுக்கு அதிகமா சாப்பிடாதங்க. இப்படிப்பட்டவங்களை வந்து அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நேசிப்பதில்லைன்னா அல்லாஹ் வந்து அவங்க மேல திருப்தி கொள்ள மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சாப்பிடுறது தான். நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு திருப்தியான அளவுக்கு சாப்பிட்டாச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அளவு தெரியும் ஒவ்வொரு ஆளுக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு பெருந்தீனி லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா அல்லாவோட திருப்தியை நம்ம இழந்துடுறோம். அதே அளவுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பெருந்தீனி சாப்பிடாம நம்ம கண்ட்ரோலா சாப்பிடும் போது அல்லாவோட திருப்தி அடைகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான். அதுக்கப்புறம் பேசும்போது வந்து சரியான கூற்றே கூறுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை பிஸ்னஸ்லயோ இல்லை குடும்பத்திலேயோ இருக்கும்போது வந்து சரியான கூற்றை கூறுங்க. நம்ம போன வாரம் கூட நம்ம இதுல பார்த்தோம், நன்மைக்குள்ள வெகுமதி நன்மையை தவிர வேற எதுவும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால நம்ம உண்மையை கண்டிப்பா வந்து நல்லதுதான் நடக்கும். சைத்தானோ இல்ல மத்தவங்களோ வந்து கிசுகிசுப்பாங்க, நீ உண்மையை சொன்னா நீ வந்து முன்னேற முடியாது, இந்த இடத்துல நீ உண்மையை சொன்னா நீ மாட்டிப்ப, உனக்கு வந்து உனக்கு நஷ்டமாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாவோட வாக்குறுதி நன்மைக்குள்ள வெகுமதி நன்மையை தவிர வேற எதுவும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லியிருக்காங்க, நன்மைக்கு ஒரு நீங்க சிறிதளவு நன்மை செஞ்சானோ அந்த அளவுக்கு நன்மை உண்டு அப்படின்னு. இந்த இடத்துல அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு. நம்ம நன்மைக்குள்ள வெகுமதி நன்மையை தவிர வேற எதுவும் உண்டா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேசும்போதும் நம்ம உண்மையை பேசுறது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயலா இருக்கு. அதுக்கப்புறம் இயன்ற வர ஒருத்தவங்க நல்ல முறையில நடத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இது அல்லாஹ் சொல்லும்போது இயன்ற வரை நல்லதா நடத்தி கொள்ளுங்கன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு நிறைய வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஒருத்தவங்க நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கும்போது விரோதி கூட உங்களோட உற்ற நண்பரால் ஆகிவிடுவாங்க. குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் பேட் ரெஸ்பான்ஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்துல நம்ம ஒரு அணுகும் போது அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அது நல்ல முறையாவும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நல்ல முறையிலையும் அதுக்கு நம்ம மறுமொழி அளிக்கலாம், அல்லாஹ் சொல்லாத வேற வழியிலையும் மறுமொழி அளிக்கலாம். அது வந்து நம்மளுக்குள்ள சாய்ஸ் தான். ஆனா நம்ம நல்ல முறையில அல்லாஹ் சொன்ன மாதிரி நல்ல முறையில நம்ம மறுமொழி அளிக்கும் போது அல்லாஹ்வோட திருப்தி அடைகிறோம். அல்லாஹ் அதுக்கு நம்மளுக்கு பிரதிபலனா நம்மள விரோதிய கூட உற்ற நண்பனாகி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கிறது, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, மற்றவங்கள கெட்ட எண்ணத்தோட ஒரு தப்பான எண்ணத்தோட பார்க்காதுங்கன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம பார்வையை நம்ம கண்ட்ரோல் படுத்திக்கும் போது அல்லாஹ்வோட திருப்தி அடைகிறோம். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம்தான். ஏன்னா வந்து அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்க அணு அளவு நீங்க நன்மை செஞ்சானோ அதை பதியப்பட்டு உங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படுதுன்னு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம். அந்த அப்படிப்பட்ட அல்லாவோட திருப்தி அடைஞ்சவங்களுக்கு அல்லாஹ் வெகுமதியா எதை தரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி வந்து அல்லாவோட வசனத்தை நம்ம வந்து ஞாபகப்படுத்தி நம்மளோட செயல்ல நம்ம பண்றதுதான். இது அன்றாட செயல் தான் அல்லாவை திருப்திப்படுத்துறது. அல்லாவை திருப்திப்படுத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து நம்மளாம் ஒரு சப்மிஷன்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்மலாம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு மெச்சூர் லெவலுக்கு போக முடியாதுன்னா வந்து இல்லை. நம்ம அன்றாட செய்யறோம். இந்த மாதிரிதான் நம்ம ட்ரெஸ் போடுறது, சாப்பிடுறது, அதுக்கப்புறம் பேசுறது, பார்க்கறது, இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீர்கெடுக்கும் விதமாக பூமியை சுற்றி திரியாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை சீர்கெடுக்கிறதுனா வந்து ஒரு ஒரு ஈவன் நம்ம ஒரு கீழே ஒரு குப்பையை போடாம
அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து குப்பை தொட்டியில நம்ம ஒரு ப்ராப்பரா போடுறது, இது வந்து ஒரு பூமியை நம்ம வந்து சீர்கெடுக்காம இருக்கு. இந்த மாதிரி வந்து குப்பையை கீழே போட்டு சீர்கெடுக்காம அதை நம்ம கண்ட்ரோல் பண்றது. ஈவன் நம்ம வந்து ஒரு ரோட்ல போகும்போது ஒரு சிக்னலை ஃபாலோ பண்றது, ஒன் வே ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கூட அல்லாவோட திருப்தி அடையக்கூடியதா இருக்கு. ஏன்னா ரெண்டுல வசனம் 60 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சீர்கெடுக்கும் விடமா பூமியை சுற்றி சுற்றி தெரியாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லா, ஒரு கவர்மெண்ட் போட்ட லாவை வந்து நம்ம வந்து மீறும் போது அங்க வந்து சீர்கேடு, நம்மளால அங்க ஒரு சீர்கேடு ஆயிடுது. அப்படிப்பட்ட தப்புக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ற போது கூட இது வந்து அல்லாவோட திருப்தி அடையக்கூடியதா விஷயமா இருக்கு. ஈவன் நம்ம வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட் தால கீழே ரோட்ல போடாம அதை கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுறதும் அல்லாவோட திருப்தி அடையக்கூடியதா விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட, ஆனா அணு அளவு நன்மை செஞ்சா கூட அல்லாஹ் வந்து பிரதிபலன் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அணுன்னா ரொம்ப 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 சின்னது, இருக்கிறதுலயே சின்னதுதான் நம்ம அந்த இது சொல்றோம். அது கூட வந்து அல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம செயலோ இல்லை எண்ணமே கொண்டா கூட அது பதியப்பட்டுக்கிட்டு அல்லாஹ் வந்து திருப்தி அடைகிறாங்க. அப்படி திருப்தி அடைஞ்சு அல்லாஹ் நம்மளுக்கு வெகுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றது கூட அல்லாஹ் திருப்தி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கு வந்து சூரா 4 வசனம் 59 அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க, அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிங்க, மேலும் உங்களுக்கு பொறுப்பு வகிப்பவருக்கும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட கட்டளையா இருக்கு. அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ்க்கு கீழ்ப்படிங்க, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க, பெற்றோரை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துல சொல்லும் போது அல்லாஹ்க்கும் தூதருக்கும் கீழ்ப்படிங்க, உங்க மேல பொறுப்பு வகிப்பவங்க. நம்ம மேல பொறுப்பு வகிப்பவங்கன்னா வந்து எல்லாரும் ஒரு அத்தாரிட்டியும், நம்ம ஆபீஸ்ல இருக்கும் போது நம்மளோட சீனியர் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் போது அல்லாவோட திருப்தி அடைகிறோம். அதே மாதிரி வந்து நம்மளோட அத்தாரிட்டியா வந்து கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க சில லா வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சில ஒழுங்குமுறையை அவங்க வச்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்றதும் அல்லாவோட திருப்தியை அடையக்கூடியதா இருக்கு. ஈவன் நம்ம வந்து நார்மல் லைஃப்ல நம்ம ஒரு செயலையும் வந்து நம்மளே வந்து பரிசீலிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதை நான் யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இருக்கேன், நம்ம வந்து அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்கு இருக்கனா இல்ல மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்கு இருக்கமா அப்படின்னு. இதே வந்து அந்த டிராபிக் சிக்னல்லயே ஒரு கேமரா இருந்துச்சு, அப்படி இல்லாட்டி ஒரு சைட்ல வந்து ஒரு போலீஸ் நின்றாங்கன்னா நம்ம பயந்துகிட்டு கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். ஏன்னா அவங்க பிடிச்சாங்கன்னா ஒரு 200 ஃபைன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 200 நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். அப்ப நம்ம வந்து எதுக்காக ஒரு அல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்றோமா, இல்ல கேமரா இருக்கு, போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, அல்லது ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம இது பண்றோமா, ரூல்ஸை ஃபாலோ பண்றோமான்னு சொல்லிட்டு நம்மளே பரிசீலிச்சுக்கணும். அந்த இதை வந்து நம்ம ப்ரியாரிட்டியை நம்ம அல்லாஹ்க்கு வைக்கும் போது அது நம்மளுக்கு வெகுமதியா ஆயிடுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நேரத்தை மதிக்கிறது, சூரா 103 அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது மனிதர்களை பத்தி சொல்லும் போது அந்த இதுல நம்ம பார்க்கும்போது நேரத்தை மதிக்கிறது, நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது. வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. அதுல வந்து அல்லாஹ்க்கு நம்ம வழிபடுறது, நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் மார்க்கத்தை கத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம நேரத்தை வந்து நம்ம அதை கரெக்டா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை ஸ்பெண்ட் பண்றதும் வந்து அது அல்லாஹ்க்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாலேயோ இல்ல மற்ற விஷயத்திலேயோ பொழுதுபோக்கு விஷயத்திலேயோ மணிக்கணக்கில் இல்லாம அதை நேரத்தை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம செயல்படுத்தும் போதும் அல்லாவோட திருப்தி அடையக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் உண்மை, பொறுமை, நன்றி உணர்வோட, தர்மம், எதையும் எதிர்பார்க்காம அல்லாஹ் கிட்ட மட்டும் பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த தர்மம் பண்றது. ஏன்னா வந்து அதிகம் அல்லாஹ் வந்து சூரா 76 வசனம் 8, 9 சொல்லியிருக்காங்க, தங்களுக்கு பிரியமான உணவை வந்து அனாதைகளுக்கு, சிறைப்படுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உணவை தர்மத்தை கொடுத்துட்டு நாங்க கைமாறா உங்கள்கிட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல, நாங்க வந்து அல்லாஹ் கிட்ட தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு நன்மையான காரியம் செய்யறாங்க. ஆனா அந்த காரியம் வந்து அல்லாவோட திருப்தியை நாடி செய்யறாங்க.
இதே வந்து இது மனிதர்களோட திருப்தியை நாடியோ இல்லை பேருக்காகவோ புகழுக்காகவோ நம்மளை புகழப்படணும், நம்மளை வந்து 4 பேர் நல்லவங்கன்னு சொல்லணும், அல்லது நம்மளை வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும்னு உள்ள நோக்கத்துல செய்யும் போது அதுக்கு அல்லாஹ் வேற உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட காரியம் வந்து பயனற்றதா ஆகுது அப்படின்னு. அதனால ஈவன் நம்ம வந்து ஒரு 10 ரூபா தர்மம் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட அதை வந்து அழகிய முறையில அல்லாவோட திருப்தியை நாடி செய்யணும். ஈவன் நம்ம சில சமயத்துல நம்மளால தர்மம் கொடுக்க முடியாத ஸ்டேஜில் இருந்தா கூட அவங்கள்ட்ட ஒரு கனிவான வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து பணம் தேவைப்படாது, நல்ல வார்த்தை தேவைப்படும். நம்ம குரான் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு உடம்பு சரியில்லாதவங்க உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அது நம்ம சொல்லும் போது கூட அல்லாஹ் கிட்ட திருப்தியை எதிர்பார்த்து, ஏன்னா அல்லாஹ் வந்து நல்ல முறையில பேச சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஒரு வகையில ஒரு தர்மம் தான். தர்மம்னு உள்ளது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கரன்சி அல்லது ரூபா பணம் அப்படி மட்டும் இல்லை. ஈவன் நல்ல வார்த்தை, ஒரு புன்னகை, அவங்கள பார்த்து ஒரு புன்னகிக்கிறது, நிறைய வாட்டி நம்மளுக்கே அது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். நம்ம ஒரு ஆபீஸ்ல நம்ம வந்து ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளை பார்த்து யாராவது ஜஸ்ட் வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு ஒரு லேசா புன்னகைச்சாங்கன்னா அறியாமல் நம்மளுக்கும் வந்து அந்த புன்னகை வந்துடும், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அல்லாவோட அருளால. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாழ்த்து சொல்றது, அவங்கள பார்த்து ஒரு புன்னகிக்கிறது கூட ஒரு தர்மம் மாதிரி தான். ஜக்காத்துன்னு அதாவது சதக்கான்னு நம்ம பார்க்கும் போது இந்த விஷயமெல்லாம் எல்லாமே சேர்ந்துதான் அடங்கும். அது ஜஸ்ட் வந்து ஒரு ரூபால மட்டும், அதாவது கரன்சில மட்டும் அது இது அடங்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து அல்லாவோட திருப்தியை நாடி நம்ம செய்யறோம். ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து அவ்வளவு பெரிய கருணையாளரா இருக்காங்க. 39:7 சொல்லும் போது தான் ஊழியர்கள் வந்து தவறான முடிவு எடுக்கிறத வந்து நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நன்றியுடையவராக இருக்கும்படி நன்றியுடையவராக நீங்க இருக்க முடிவு எடுத்தா உங்களுப்பால் அல்லாஹ் வந்து திருப்தி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தையே படிக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவருடைய தேவையும் இல்லாதவர். ஆனால் தன் ஊழியர் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்க முடிவெடுத்து விட்டால் உங்கள் பால் திருப்தி கொள்கின்றார். நம்ம அல்லாஹ்க்கு வந்து நம்ம நன்றியுடையவர்களா இருக்க நம்ம வந்து முடிவெடுத்துட்டா அல்லாஹ் நம்ம மேல திருப்தி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்தின்னு உள்ள வார்த்தையை சொல்லியிருக்காங்க அல்லாஹ். இந்த மாதிரி வந்து எனக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்க நன்றி உடையவரா எனக்கு நன்றி உடையவர்களா நீங்க இருக்கும் போது நான் உங்களுக்கால் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து எண்ணம் தான், நம்ம இன்டென்ஷன் தான் அல்லாஹ் கிட்ட கவுண்ட் ஆகுது. ஏன்னா வந்து தர்மத்தை வந்து நீங்க ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது தர்மத்தை வந்து நீங்க சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி காமிக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மறைவான தர்மம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் சிறந்தது. சில தர்மம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி மற்றவங்களை என்கரேஜ் பண்ண வைக்கிறதும் வந்து அதுவும் நல்லது. ஆனா எல்லாமே வந்து நம்ம இன்டென்ஷன் தான். நம்ம வந்து எதுக்காக நம்ம அதை வந்து டிக்ளேர் பண்றோம், நம்ம கொடுத்தது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து பெருமையா நினைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்டென்ஷன்ல நம்ம ஒரு காரியம் செய்யும் போது பலனற்றதாவது. நல்ல காரியம் செய்யும் போது அது வந்து மற்றவங்களுக்கு அது என்கரேஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சேரிட்டி ட்ரஸ்ட் நடத்தி நம்ம நிறைய பேருக்கு அல்லாவோட அருளால மாசம் மாசம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேர் வந்து நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பணம் அனுப்பிச்சிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க அனுப்பிச்சிருக்கேன்னு. அது வந்து அல்லாவோட அருளால நிறைய பேருக்கு வந்து ஒரு நினைவூட்டலா இருக்கு. ஜஸ்ட் நம்ம மறந்துட்டோம், நம்மளும் உடனே அனுப்புவோம், நம்மளும் வந்து அனுப்புறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மற்றவங்களுக்கும் வந்து ஒரு நன்மையை தூண்டுது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, உங்கள்கிட்ட வந்து ஒரு குரூப் இருக்கட்டும், அவங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற குரூப் இருக்கட்டும், இவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் வந்து மற்றவங்கள வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னு. ஏன்னா அந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் வந்து அல்லாஹ் கிட்ட திருப்தி அடையக்கூடிய விஷயமா வந்து இருக்கு. ஏன்னா அவங்க நல்ல காலங்களிலும் கஷ்ட காலங்களிலும் தர்மத்தை கொடுப்பாங்க, கோபத்தை அடக்கிப்பாங்க, மக்களை பிழை பொறுப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அல்லாவோட திருப்தி அடைகிறது. ஏன்னா இவங்கெல்லாம் அல்லாஹ் வந்து நேசிக்கிறேன், பெருந்தன்மை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம பெருந்தன்மையோட நம்ம நடக்கும் போது அல்லாவோட நேசத்துக்கு அல்லாவோட திருப்திக்கு கூடியவர்களா ஆயிடுறோம். இதெல்லாம் வந்து ஒரு கோபத்தை அடக்குறது நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட திருப்தி அடையுது. நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கோவப்படுற மாதிரி நடக்குது நம்ம குடும்பத்திலேயோ அல்லது நம்மளுக்கு சுத்தி உள்ளதுல நம்ம இதுல ஒரு கோபம் வரா மாதிரி சூழ்நிலை நடக்கும் போது அங்க நம்ம கோவப்படாம நம்ம வந்து கோபத்தை அடக்கிக்கிட்டா அங்க வந்து அல்லாஹ்கிட்ட திருப்தி அடையுது. எவ்வளவு பெரிய கனெக்ஷன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாம நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணா அங்க வந்து அல்லாஹ் கிட்ட திருப்தி அடையக்கூடிய விஷயமா இருக்கு. ஒருத்தவங்க சரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதை நம்ம வந்து ஓகே பரவாயில்ல அடுத்த டைம் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பிழை பொறுத்தனா வந்து அல்லாஹ் கிட்ட திருப்தி அடையக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் நம்ம தான் நினைக்கிறோம். இது அல்லாஹ் கிட்ட பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கு. ஏன்னா அல்லாஹ் வந்து ஒவ்வொரு அணுவையும் வந்து நம்ம செஞ்ச நன்மையும் வந்து வீணாக்காம அல்லாஹ் வந்து அதுக்கு நம்மளுக்கு வெகுமதி அளிக்கிறாங்க. நீங்க கொடுக்கின்ற எந்த தர்மமும் உங்களுடைய சொந்த நலனுக்காக தான். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நம்ம ஒரு தர்மம் எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து அது நம்ம ஆக்சுவலா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா அல்லாஹ் வந்து அதை வந்து பல மடங்கா நம்மளுக்கு எல்லாம் திருப்பி தராங்க. நம்ம ஜஸ்ட் நம்ம பாக்கெட்லேன்னு எடுத்து நம்ம ஆன்மாக்கு கொடுக்குற மாதிரி தான். ஆன்மாக்கும் கொடுத்துக்கிறோம், பாக்கெட்லயும் கொடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து அல்லாட பல மடங்கா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த ரிட்டர்ன் வந்து நம்மளோட பறக்கத்துலயும் நம்ம பிசினஸ் சக்சஸ்லயும் அதுக்கப்புறம் நம்ம வீண் செலவு மிச்சமாகறதுலேருந்தும் அதை வந்து எல்லாம் நம்மளுக்கு பல மடங்கா தராங்க. இங்கேயும் தராங்க, மறுமையிலையும் தராங்க. மறுமையில அது நம்ம ஆன்மாக்கு ஒரு பெரிய பலமா திருப்பி வருது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்புறம் நீங்க கொடுக்கின்ற எந்த தர்மமும் கடவுளுக்காக இருக்குன்னு, கடவுளுக்காக தான் தர்மம் கொடுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம தேங்க்ஸோ அவங்கள்ட்ட இருந்து மற்ற வித ஒரு பலனோ எதிர்பார்க்காம அல்லாஹ்வை திருப்தியை நாடி நம்ம தர்மம் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து சிறிதளவும் அநீதியின்றி உங்களுக்கு திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பிரதிபலனா அல்லாஹ்வோட திருப்தி அடையும் போது அல்லாஹ் வந்து பிரகடனம் செய்கின்றார். கடவுள் பிரகடனம் செய்கின்றார். சத்தியவான்கள் அவர்களுடைய சத்திய தன்மையால் காப்பாற்றப்பட இருக்கின்ற நாள் இதுவாகும். ஆறுகள் பாய்கின்ற தோட்டங்களுக்கு அவர்கள் தகுதி பெற்று விட்டனர். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். கடவுள் அவர்கள் பால் திருப்தி அடைகின்றார். மேலும் அவர்களும் அவர் பால் திருப்தி அடைகின்றனர். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். அல்லாவும் திருப்தி அடைகிறாங்க, அல்லாஹ் கொடுத்த வெகுமதியால் நம்மளும் திருப்தி அடைகிறோம். இப்படிப்பட்ட டிரான்சாக்சன் நடக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வெற்றினா நம்ம வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வெற்றி வச்சிருப்போம். உனக்கு உன் வாழ்க்கையில வெற்றினா எதை நினைக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் நம்ம உள்ள விஷயத்த சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றது மகத்தான பெரும் வெற்றி என்னன்னா வந்து திருப்தி. நம்மளும் திருப்தி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்திட்டு நம்மளும் திருப்தி அடையதுதான் மகத்தான பெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நம்மளுக்குள்ள இன்டென்ஷன் வந்து அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்ப நம்ம தர்மம் கொடுக்குறோம், நம்ம வந்து ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பணம் அனுப்புறோம்னா ஜஸ்ட் அது இன்டென்ஷன் வந்து அல்லாஹ்வோட திருப்தியை நாடிதான் நம்ம செய்யறோம். அதை நம்ம அதை ஃபீல் பண்ணணும் நம்ம. ஆனா அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஈவன் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணும்போது கூட இது வந்து அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லி இருக்கிற ட்ரெஸ், இது இந்த ட்ரெஸ் ஓகே அல்லாஹ் அனுபவிச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல நம்ம சூஸ் பண்றோம். அதே மாதிரி சாப்பாடை சூஸ் பண்ணும்போது இது வந்து அல்லாஹ் தடை செஞ்ச உணவு, இது வந்து அல்லாஹ் தடை செய்யாத உணவுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடை சூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ் கிட்ட வெகுமதி இருக்கக்கூடிய அல்லாஹோட திருப்தி அடையக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா இரட்சகரிடம் பக்தி கொள்வதற்குரிய வெகுமதி இத்தகையதே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பக்தி கொள்றது. ஏன்னா குரான்ல நம்ம நிறைய வசனம் பாக்குறோம், அல்லாஹ் மீது பக்தி கொள்றது, ரெவரன்ஸ் காட் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். அல்லாஹ் மேல பக்தி கொள்றதுன்னா இந்த மாதிரி விஷயத்தையும் தான் நம்ம கடைபிடிக்கிறது.
நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கதை பிடிக்கும் போது இது வந்து அல்லாஹ் பாக்குறாங்க. இப்ப நம்ம டிராபிக் சிக்னலை பத்தி சொன்னோம். இப்ப டிராபிக் சிக்னல்ல யாரும் எந்த போலீஸும் இல்ல, நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுறது. ஈவன் மொபைல் போன் பேசிக்கிட்டே வந்து போறது. ஏன்னா இப்போ நிறைய நடக்கிற ஆக்சிடென்ட் வந்து தப்பு பண்றவங்களை விட பொதுமக்கள் ஒழுங்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்றவங்க தான் வந்து அதிகமா பாதிக்கிறாங்க. ஏன்னா நம்மளே நிறைய இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் நியூஸ்ல காமிக்கும் போது ஒரு ஆளு போன் பேசிக்கிட்டே போவாரு. அவர் மேல மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம்ல ஓரத்துல நடந்து போயிருக்கிறவங்க மேல மோதிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் பாக்குறோம். ஒரு ஓரத்துல இருக்கிறவங்கள போய் மோதுறது. ஈவன் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் ஸ்பீடா மொபைல் போன் பேசிக்கிட்டே போய் ஸ்பீடா போய் அந்த வீட்டுல உள்ளவங்க மேல மோதுறது. இந்த மாதிரி உள்ளது மற்றவங்களுக்கும் அது பாதிப்பா இருக்கு. இதுதான் சீர்கெடுக்கும் விதமா பூமியை சுற்றி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டவர்களோட தன்மையா இருக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, மொபைல் போன் பேசிட்டு போக கூடாதுன்னு குரான்லயா இருக்கு, குப்பை கீழே போடக்கூடாதுன்னு குரான்லயா இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா அது வந்து இருக்கு. ஆனா இப்படிப்பட்டவங்களை வந்து இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை வந்து அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல, அல்லாஹ் திருப்தி கொள்ள மாட்டாங்க. ஈவன் நம்ம எக்ஸ்ட்ரா 2 சாப்பாடை வச்சு சாப்பிடுறது கூட அல்லாஹ்க்கு நம்ம ஒரு அது ஒரு பெருந்தீனி லெவலுக்கு போயிடுச்சுன்னா அல்லாஹ் திருப்தி அளிக்காத விஷயமா மாறிடுது. ஏன்னா அப்படிப்பட்டவங்கள வந்து பெருந்தீனிக்காரர்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் சாப்பாடுல ஒரு லிமிட்டு கூட நம்ம அல்லாஹ் திருப்தியை நாடி நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச டிஷ் தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது எல்லை மீறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சரி, அந்த ஒரு சின்ன விஷயம்தான் வந்து காலப்போக்கில் வந்து அது பெரிய விஷயமா மாறும். இந்த மாதிரி நம்மளே வந்து நம்ம ஒரு ஒழுங்குமுறைப்படுத்திக்கிட்டா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரதிபலனை தரக்கூடியதா விஷயமா இருக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா 5:119, திருப்தி உற்றவர்களாகவும் திருப்தி அளிப்பதற்காகவும் என்னுடைய மகத்தான சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது இந்த மாதிரி நம்பிக்கை கொண்டு நன்னெறியானது ஒரு வாழ்வு வாழ்றவங்களோட பாவங்கள் அனைத்தையும் நான் நீக்கிடுறேன். நன்னெறியானது ஒரு வாழ்வுன்னா இதெல்லாம் நன்னெறி தான். நன்னெறினாலே அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த மாதிரி விஷயமும் அல்லாவை திருப்திப்படக்கூடிய விஷயம்தான். நான் தொழுகிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் நான் கோவப்படுவேன், இந்த மாதிரி மற்ற தப்பு எல்லாம் பண்ணுவேன்னு நம்ம வந்து அதை நியாயப்படுத்தக்கூடாது. அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒழுங்குமுறைப்படுத்திக்கணும். நம்ம மற்றவங்க நம்ம அதிகாரத்துக்கு உள்ளவங்க அந்த ரூல்ஸ் போடும்போது அந்த ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து நீங்க மெய்யாகவே நம்பிக்கையாளர்களாக இருப்பாரானால் திருப்திப்படுத்துவதற்காக அதிகம் தகுதி உடையவர்களாக கடவுள் மற்றும் அவர்கள் தூதர் இருக்கின்ற போது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் உங்களிடம் பொய் சாட்சி சத்தியம் அதாவது பொய்யா சத்தியம் இடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே திருப்திப்படுத்துறது வந்து நம்ம அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வோட தூதர்னா அல்லாஹ்வோட கட்டளைக்கும் நம்ம வந்து நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சோதனையிலையும் கலந்து இருக்கு. நம்ம யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த விஷயம் செய்யறோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஒரு ஃபேமஸான நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், தொழுகிறவங்களுக்கு கேடுதான், அவங்க வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு, அதாவது நம்மளோட செயல் எதுக்காக நம்ம தொழுகிறது வந்து அல்லாவுக்காக தொழுகும் போது அது வெகுமதியா அளிக்குது. இல்ல மற்றவங்க 4 பேர் பாக்குறாங்க, நானும் வந்து நல்லவன் நினைக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டி கொள்றதுக்காக தொழுனா அந்த தொழுவை வந்து கேடா மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாதை வந்து ஒரு மெல்லிசான பாதை. நம்ம அது எந்த சைட்ல நம்ம இருக்கோம், நம்ம எல்லா காரியமும் செய்யறோம். நம்ம பார்த்தது எல்லா விஷயமும், நம்ம சாப்பிட்றோம், பேசுறோம், ட்ரெஸ் வாங்குறோம், டிராஃபிக்ல போறோம், அதுக்கப்புறம் வந்து தர்மம் கொடுக்குறோம், இபாதத்து செய்யறோம், தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், எல்லாமே செய்யறோம். இது யாரோட திருப்திக்காக செய்யறோம்?
இது அல்லாவோட திருப்தி, ரைட் சைடுல நம்ம சாஞ்சி அல்லாவோட பக்கம் சாஞ்சி இருக்கும் போது அது நம்மளுக்கு வெகுமதியா மாறிடுது. இது அவங்க தொழுவாங்க, ஆனா வந்து மத்தவங்களுக்கு காமிச்சு கொள்றதுக்காக தொழுவாங்க. அவங்க ஜக்காத்து அவங்க தர்மம் கொடுக்குறாங்க, மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் அவங்கள வந்து ஒரு பலனை எதிர்பார்த்தும் தர்மம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது அது அப்படியே பலனற்றதா ஆயிடுது அப்படின்னு உள்ளதை நம்ம பாக்குறோம். அதனால வந்து நம்மளோட ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம ஒரு பரிசீலிச்சு பார்த்துக்கணும். கடைசியா வந்து அல்லாஹ் ஒரு இதை சொல்லியிருக்காங்க, திருப்தி அடைந்த ஆத்மாவே உன்னை பொறுத்தவரை திருப்தி உட்டதாகவும் திருப்தி அளிப்பதற்காகவும் உன்னுடைய இரட்சகரிடம் திரும்பிவிடு, என்னுடைய ஊழியர்களுக்குள் நல்வருவாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறவங்களுக்கு அல்லாஹ் வந்து வெல்கம் பண்றாங்க, என்னோட சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு. அதுக்கு அல்லாவோட அருளால தகுதி உடையவர்களா இருந்து நம்மளோட வாழ்க்கையே நம்ம வழிபாடா நம்ம மாத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே ஒரு பிரார்த்தனையோட முடிச்சுங்க, ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, இதனை எங்களிடம் முன்பு ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியிலிருந்து உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகத்தை இருக்க செய்வீராக. உங்களுடைய மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. மேலும் எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும் அத்துடன் மறு உலகின் நன்மையும் எங்களுக்கு வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை அளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.